ஜேஎன்யூ பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கன்ஹையா குமார் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து சென்னை பல்கலைக்கழகம் முன்பு பல்வேறு மாணவ அமைப்புகள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யா தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழக மாணவர் ரோஹித் வெமுலா தற்கொலை, அதனைத் தொடர்ந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மாணவர் தலைவர் கன்ஹையா குமார் கைது என உட்பட பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி மாணவர் அமைப்பினர் தற்பொழுது மனித சங்கிலியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை காமராஜர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகம் நுழைவாயிலில் பல்வேறு மாணவ அமைப்பினர் இணைந்து இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்களுடைய பிரதான கோரிக்கை ரோஹித் வெமுலா தற்கொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்றும், அது மட்டும் இல்லாமல் ஜவஹர்லால் நேரு மத்திய பல்கலைக்கழகத்தின் மாணவ தலைவர் கன்ஹையா குமாரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது இவர்கள் மனித சங்கிலியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவ்வாறு இதனை மத்திய அரசு செய்யவில்லை என்றால் மாணவர்களுடைய போராட்டம் இன்னும் தீவிரமடையும் என்றும் இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.